இவர் கட்டிட்டார். 1020 ஃபேன் ஒரு பெரிய பில்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு ஆஃபீஸ்னா ஒரு 8 hours பர் டே. மீடியம் ஸ்பீட்லனா 39 watts, டாப் ஸ்பீட்லனா 75 watts. இது வந்து ஆர்டினரி ஃபேன்ஸ்க்கு. இப்போ நீ உபயோகப்படுத்திட்டு இருக்கிற ஃபேன்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பவர் கன்சம்ஷன். இன்னும் பழைய ஃபேனாக இருந்தது, பேரிங்ஸ் எல்லாம் போயிருந்ததுன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும். இதே சூப்பர் ஃபேனில் இந்த கன்சம்ஷன் இருக்கு. அந்த ஆஃபீஸில் ஒரு 300 நாள் ஒர்க்கிங் டேஸ் 5 rupees சார்ஜஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஒரு சாதாரண ஃபேன் ஒரு ரெகுலேட்டரோட வாங்கினோம்னா ஒரு 1500 ரூபாய் ஆகும். சூப்பர் ஃபேன் வாங்கும்போது 2500 ரூபாய் ஆக போகுது. எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் மட்டும் 40 கிலோவாட் குறைய போகுது அந்த பில்டிங்ல. ஒரு ஜெனரேட்டர் அந்த பில்டிங்ல இருந்ததுன்னா 40 கிலோவாட்ஸ். இந்த ஜெனரேட்டர் ரேட்டிங் கம்மியா இருக்கலாம், அல்லது அந்த ஜெனரேட்டர் வேற எதுக்காவது உபயோகப்படுத்த முடியும். கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவு யூனிட் 61,000 யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு குறைவாகுது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு குறையுது. இதுல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இங்க காமிச்சிருக்கோம். சாதாரண ஃபேன் வாங்குறதுனா ஒரு 15 லட்சம் செலவாக போகுது. சூப்பர் ஃபேன் வாங்குறதுனா 25 லட்சம் செலவாக போகுது. ஒரு 3 வருஷத்துல இந்த டிஃபரன்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஒரு 20 வருஷம் இந்த ஃபேன் வேலை செய்ய போகுது அப்படின்னா இந்த 25 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 53 லட்சம் ரூபாய் சேவ் ஆகும். இது வந்து இப்ப இருக்கிற டாரிஃப்ல 5 ரூபான்னு போடும்போது. ஸோ டாரிஃப் அதிகமானா உங்களுக்கு சேவிங்ஸ் இன்னும் அதிகமாக போகுது. இது வந்து ஒரு ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தான் ஓடுங்கிறது. இந்த சீலிங் ஃபேன்ஸ் வந்து இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் ஓடும். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஃபேன் ஓடிட்டு இருக்கும். ஒரு ரூம்ல பேஷண்ட் இருந்தாங்கன்னா அது எப்பவுமே ஓடிட்டு தான் இருக்க போகுது. இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் பெரும்பாலும் ஃபுல்லா தான் இருக்கு. நமக்கு இடம் தான் கிடைக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு 100 ஃபேன் இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்னு வச்சுட்டோம்னா அதுலயே அந்த 24 ஹவர்ஸ்ங்கிறத நாங்கள் இங்கே 20 ஹவர்ஸ் தான் அசியூம் பண்ணியிருக்கோம். வருஷத்துல 330 நாள் தான் ஓடுதுன்னு. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகம் 7.5 rupees போட்டிருக்கேன். இங்கே வந்து வேற ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்க வந்து புதுசா ஃபேன் வாங்கல, ஏற்கனவே ஃபேன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபேன்ஸை எல்லாம் எடுத்துட்டு சூப்பர் ஃபேன் போட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவாக போகுது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் டிமாண்ட் குறையும். 16,500 யூனிட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் எலக்ட்ரிசிட்டி குறைய போகுது. ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ண போறாங்க. இவங்களுக்கு பே பேக் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேனை கழட்டிட்டு புதுசா ஃபேன் போடுறதுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவாக போகுது. அதை 2 வருஷத்துல ரிகவர் பண்ணிடுவாங்க. ஒரு 20 வருஷம் அந்த ஃபேன் ஓடுங்கிறது அசியூம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து மிச்சம் பண்ணியிருக்க போறது 22 லட்சம் ரூபாய். இது இந்த மாதிரி ஃபிகர்ஸ் வரும்போது போடும்போது எங்களுக்குமே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது. இதெல்லாம் கால்குலேஷன் சரியா இருக்கா, அது எப்படி இவ்வளவெல்லாம் மிச்சம் ஆகுமான்னு. இது நிறைய செக் பண்ணிட்டோம், இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல கேரளாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க. அதுல ஒரு பில்டிங்க்கு மட்டும் ஒரு 2000 ஃபேன் வேணும். சூப்பர் ஃபேன் உபயோகப்படுத்தினா எப்படி மிச்சமாகும் அப்படின்னு கால்குலேஷன் கேட்டாங்க. அதுக்காக போட்ட போது அவங்க சொன்னாங்க ஒரு 40% ஆஃப் த ஃபேன்ஸ் 12 hours ஓடும், மீதி ஒரு 60% ஆஃப் த ஃபேன்ஸ் 24 hours ஓடும். அதனால ஆவரேஜா 20 hours வச்சுட்டு கால்குலேட் பண்ணும்போது அந்த 2000 ஃபேனுக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் மிச்சமாகும். இப்ப
சூப்பர் ஃபேன்ல இந்த எனர்ஜி கன்சம்ஷன் தவிர மறுபடியும் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத சொல்றோம். இதுல ரெகுலேட்டர் யூஸ் பண்றது இல்ல, அதனால நம்மளுக்கு ரெகுலேட்டர் வாங்குற செலவு மிச்சமாகுது. அது இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி மாத்த வேண்டி இருக்கு. ஒரு 3 இயர்ஸ்ல பார்த்தா ரெகுலேட்டர் சரியா வேலை செய்யறது இல்லை, அதனால அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதுவும் நம்ம நல்ல அழகா செவரோட கலருக்கு மேட்ச் ஆகணும் நல்லா போட்டிருந்தோம்னா இன்னும் நிறைய விலை அதிகமாகுது. சாதாரண ரெகுலேட்டர்னா ஒரு 150 ரூபா, ஆனா அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணும்போது ஒரு 1000 ரூபா வரைக்கும் எல்லாம் கூட ரெகுலேட்டர் போகுதுங்கிறாங்க. சூப்பர் ஃபேன் யூஸ் பண்ணும்போது அந்த ரெகுலேட்டர்ஸ் போட வேண்டியதில்லை, அதனால உங்களுக்கு செவத்துல இருக்கிற ஸ்பேஸும் மிச்சமாகுது. சூப்பர் ஃபேன்ல லாசஸ் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சூப்பர் ஃபேன் மோட்டார் வந்து சூடாகாது. இப்ப சாதாரண ஃபேன் எல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேனை நம்மளால தொட முடியாது. அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அது ஏதாவது கழட்டுறதுனா கூட பண்ண முடியும். சூப்பர் ஃபேன்ல அந்த மாதிரி சூடு ஆகாது. மேக்சிமம் ரைஸ் வந்து 6 degrees above ambient, அவ்வளவுதான் பவர் ரைஸ் இருக்கும், டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கும். அது நம்ம கையில தொட்டு பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. அதனால இந்த வென்டிலேஷன் குறைவா இருக்கிற ரூம்ல கூட சூப்பர் ஃபேன் அதிக நேரம் ஓடிச்சுன்னா அந்த ஃபேன்ல இருந்து காற்று சூடா வர்றது அப்படிங்கிறது சூப்பர் ஃபேன்ல இருக்காது. எப்பவுமே உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அந்த அதுலயே காற்று வந்துட்டு இருக்கும். இன்வெர்டர்ல ஓடும் போது 2 மடங்கு நேரம் அதிகமா ஓட்டலாம், ஏன்னா பவர் கன்சம்ஷன் குறைவா இருக்கிறதுனால. அல்லது 2 மடங்கு அதிக லோட். இப்போ ஒரு ஃபேன் தான் நீங்க அந்த இன்வெர்டர்ல ஓட்ட முடியும்னா சூப்பர் ஃபேன்ல 2 ஃபேன் நீங்க ரன் பண்ண முடியும். சூப்பர் ஃபேன்ல ஒரு சின்ன மைக்ரோ கம்ப்யூட்டர் இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ரிமோட் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியுது. அதே மாதிரி இதுல சூப்பர் ஃபேன்ல ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா ஓவர்லோட் ட்ரிப் ஆகும். அந்த ஃபேன் மாதிரி புஷ் பண்றதுக்கே ட்ரை பண்ணாது, ட்ரிப் ஆகி நின்றுடும். இன்னொன்னு நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் கவனிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் ஃபேனை ரிமோட்ல ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க லைட் க்ளோ ஆயிட்டு இருக்கும், இண்டிகேட்டர். அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுங்கிறத மனசுல வச்சுட்டு பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம சாதாரணமா நம்மளோட பழக்கம் எப்படி இருக்குன்னா, டிவியை தான் பெரும்பாலும் நம்ம ரிமோட்ல உபயோகப்படுத்துறோம். டிவி பார்த்து முடிச்ச உடனே ரிமோட்ல ஆஃப் பண்ணிட்டு நம்ம எந்திரிச்சு போயிடுறோம். ஆனா டிவிக்குள்ள ஒரு சர்க்கியூட் நம்ம ரிமோட்ல கமாண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சர்க்கியூட்னால ஒரு 3-4 வாட்ஸ் கன்சம்ஷன் ஆயிட்டே இருக்கு. இப்ப சென்னையில வந்து 1 லட்சம் டிவி அந்த மாதிரி எல்லாம் ரிமோட்ல மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க, 300,000 வாட்ஸ், 300 கிலோவாட்ஸ் லோடு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம செலவழிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்ப சூப்பர் ஃபேன் நிறைய உபயோகப்படுத்தி ஆரம்பிச்ச உடனே அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இண்டிகேஷன் இருக்கு. அதனால தெரியும், சரி இப்ப ஆஃப் பண்ணிட்டு போலாம், வால் ஸ்விட்ச்ல ஆஃப் பண்ணிட்டு போலாங்கிறது தெரியும். மோட்டார் மட்டும் இல்லாம பிளேட் டிசைன்லயும் சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படி எஃபிஷியன்சி அதிகம் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பண்றதுனால எந்த இடத்துல வந்து காத்து அதிகமா புஷ் பண்ணுமோ அந்த இடத்துல மட்டும் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி பண்ணி பிளேடோட வெயிட் குறைச்சிருக்கோம். அதனால சில மில்லி வாட்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகுது. ஃபேன் 20 வருஷம் வேலை செய்யும் யோசிக்கும் போது அந்த மில்லி வாட்ஸும் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அக்யூமுலேட் பண்ணும்போது. இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கு இது அதிகமா தெரியாது. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த சாதாரண ஃபேன் இன்வெர்டர்ஸ்ல ரன் ஆகும்போது ஒரு கரகரன்னு ஒரு சத்தம் வரும். அதை பார்த்தாலே எல்லாருக்கும் ராத்திரி கூட தெரிஞ்சிடும், சரி பவர் போய் இப்ப இன்வெர்டர்ல ஓடிட்டு இருக்கு ஃபேன் அப்படின்னு. சூப்பர் ஃபேன்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சத்தம் வராது. அதே மாதிரி இன்வெர்டர்ல ஓடும்போது ஸ்பீடு அதிகமாவோ குறைவாவோ செய்யும். இதுல உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது, இன்வெர்டர்ல ஓடிட்டு இருக்கா என்னன்னு, அமைதியா ஓடும். ஆரம்பத்துல ஒரு ஸ்கிரீன்ல நம்ம சொன்னோம் இந்த மாதிரி 35 கோடி ஃபேன் இந்தியாவில் இருக்கு அப்படின்னு. இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் சூப்பர் ஃபேனா மாத்தினா ஒரு நாளைக்கு 28 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும்.
சென்னையில வந்து 44 மெகாவாட்ஸ் டிமாண்ட் சீலிங் ஃபேனால ஒரு ஃபேன் வச்சுக்கிட்ட டொமஸ்டிக் கனெக்ஷன்ல 44 மெகாவாட் சேவ் பண்ண முடியும், 26 லட்சம் ரூபாய் சேவ் பண்ண முடியும். இதுல இன்னும் வேற என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம். அலுமினியம் டைகாஸ்ட் பாடி. இப்ப சென்னையில உபயோகப்படுத்துறவங்களுக்கு இங்க கடல் காற்று இருக்கிறதுனால அந்த துரு பிடிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிளேட்ஸும் அலுமினியம் பிளேட்ஸ் தான். இதையெல்லாம் வந்து பவுடர் கோட்டிங்கும் பண்ணியிருக்கோம். நாங்க சிந்தட்டிக் எனாமல் பெயிண்ட் உபயோகப்படுத்துறதுக்கு பதிலாக பவுடர் கோட்டிங் உபயோகப்படுத்தியிருக்கோம். பால் பேரிங்ஸ் போட்டிருக்கோம், 2 பால் பேரிங்ஸ் போட்டிருக்கோம். அதுவும் நல்ல ரெப்யூட்டட் மேக் போட்டிருக்கோம். இப்போ இருக்கிற பெஸ்ட் பிராண்ட்ஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக அவங்க சைனா மேட் பேரிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நாங்க இங்க ரெகுலரா மேனுஃபேக்சர் பண்ற எஃப்ஏஜிங்கிற கம்பெனியோட பேரிங் நாங்க போட்டிருக்கோம். இது வந்து இந்தியாவிலேயே கண்டுபிடிச்ச டெக்னாலஜி, இந்தியாவில் கோயம்புத்தூர்லயே கண்டுபிடிச்ச டெக்னாலஜி. இதுக்காக பேட்டன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பெண்டிங் பேட்டன்ஸ் இருக்கு. இப்போ இதுல 2 பெண்டிங் பேட்டன்ட்டும் போட்டிருக்கோம். இப்போ 3ஆவதும் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்டை வந்து ஒரு 3 வருஷமா நாங்க டெவலப் பண்ணோம். ஏன்னா இது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ்ங்கிறதுனால எங்களுடைய தெரிஞ்சவங்க எங்களுடைய ஃபேக்டரி இதுலயே வந்து ஒரு 2 வருஷம் இந்த ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. இதுக்காக லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர், சிமுலேஷன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் உபயோகப்படுத்தி டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஃபேன் வந்து வெளிநாட்டுல இருக்குங்கிறத சொன்னேன் நான். இந்த வெளிநாட்டுல இருக்கிற ஃபேன்ல கூட பாத்தீங்கன்னா சென்சர்ஸ் வச்சுதான் இந்த ஃபேனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த காமுடேஷன் எல்லாம் எலக்ட்ரானிக் காமுடேஷன் பண்ணும்போது ரோட்டர் பொசிஷன் எல்லாம் தெரியறதுக்காக ஹால் எஃபெக்ட் சென்சர்ஸ்ங்கிறதெல்லாம் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட், அதுக்கான எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ரிலையபிலிட்டி கொஞ்சம் குறையும். இப்போ சூப்பர் ஃபேன்ல வந்து இது வந்து சென்சர்லெஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து இங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இங்க இருக்கிற லீவ்ஸையும் நீங்க வெளியில டெமோ பார்க்கும்போது கவனிச்சு பாருங்க. மற்ற ஃபேன் எல்லாம் ஓடும்போது ஒரு மோட்டரை தவிர மறுபடியும் ஒரு 3 பாயிண்ட் சுத்தி வர மாதிரி இருக்கும். அந்த ஃபேனோட பிளேட்ஸ் ரிவர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிவர்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். சூப்பர் ஃபேன்ல அது கவனிக்க மாட்டீங்க. அது ஏஸ்தட்டிக்ஸ்க்காக மட்டும் பண்ணனதில்லை. நார்மலா ஃபேன்ல எல்லாம் வந்து ஷாங்கும் லீஃபையும் வந்து ரிவர்ட் பண்ணும்போது நடுவில் ஒரு வாஷர் வச்சு ரிவர்ட் பண்ணுவாங்க. அந்த வாஷர் கொஞ்ச நாள்ல வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளேட் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நாங்க அந்த வாஷரையே எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த அலுமினியம் பிளேடையே நாங்க வந்து அந்த கேப் வர்றதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது ரிவர்ட்டும் அந்த கேப்குள்ளேயே வந்துட்டதுனால எங்களுக்கு அது ஏஸ்தட்டிக்கலி அது கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. இந்த சூப்பர் ஃபேன் வந்து எல்லாரும் உபயோகிக்கணுங்கிறதுக்காக என்ன பாப்புலரான சைசஸ் இருக்கோ அதுல எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். 3 பேசிக் மாடல்ஸ் இருக்கு. பேசிக் மாடல்ஸ்ல இன்னும் மற்ற சைஸ் இப்ப இதுல வந்து 2 ஃபேன், இந்த சூப்பர் ஏ, சூப்பர் எக்ஸ், இது ரெண்டும் வந்து 48 இன்ச்சஸ் 1200 mm ஸ்பேன் இருக்கிற ஃபேன். இது வந்து 1400 சூப்பர் விங்கிறது 1400 mm ஸ்பேன், பெரிய ஹால்ல எல்லாம் உபயோகப்படுத்தலாம். இது இல்லாம 900 mm 1050 mm ஸ்பேன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னும் ஒரு 2 வாரத்துல அதையும் ரிலீஸ் பண்ணிடுவோம். இதுல இந்த சூப்பர் ஏங்கிறது வந்து இப்ப நிறைய பேர் ஏர் கண்டிஷனிங்கோட சேர்ந்து ஃபேனையும் உபயோகப்படுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கணுங்கிறதுனால வெலாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிருக்கோம். இப்ப மற்ற இன்னொரு மாடல் வந்து 385 RPMல 230 m3/m டெலிவர் பண்ணணும்னா இது அதோட குறைவா தான் டெலிவர் பண்ணும். ஆனா ஸ்பீட் வந்து நிறைய குறைச்சிருக்கோம். 350 RPM தான் இருக்கு.
அதுக்கு பதிலா இந்த பிளேடோட அகலம் அதிகமானதுனால கம்மியான ஸ்பீட்லேயே இது நிறைய ஏர் டெலிவர் பண்ணும். ஆனால் வெலாசிட்டி இருக்காது, நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதில் வேற எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஃபைன் கண்ட்ரோல்ங்கிறது இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அது ஃபைன் கண்ட்ரோல் எங்கே உபயோகமான, நம்ம 2வது ஸ்பீடில் ஃபேன் ஓடிட்டு இருக்கோம், அது ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது ஸ்பீடு போகும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நடுவில் எந்த ஸ்பீடு வேணாலும் ஓட்டலாங்கிறதுக்காக ஃபைன் கண்ட்ரோல் இருக்கு. அது இல்லாமல் நேச்சுரல் ஏரை சிமுலேட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். ஃபேன் ஸ்பீடு வந்து தானாக அதிகமாகவும் குறையும், ஒரு சைக்கிளிக் ஃபேஷன்ல அது நடக்கும். அதனால ஒரே மாதிரி காற்று வராமல் கொஞ்சம் இயற்கையாக தென்றல் வர மாதிரி கொஞ்சம் வேகமாக காற்று வரும், அப்புறம் மெதுவாகும், அப்புறம் மறுபடியும் வேகமாகும். அந்த மாதிரி ஃபீச்சர் இந்த ஃபேன்ல இருக்கு. இது வந்து எங்களோட ப்ரீமியம் மாடல் மாதிரி. இதுல ஒரு 6 கலர் இருக்கு. இந்த சூப்பர் எக்ஸ் சீரீஸ்ங்கிறத நம்ம நார்மலா உபயோகப்படுத்துற ஃபேனோட கம்பேர் பண்ற மாதிரி வெலாசிட்டி அதிகம், ஏர் டெலிவரியும் அதிகம். இதுல 2 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து ரிமோட்டோட கண்ட்ரோல் பண்ற மாதிரி, இன்னொன்னு ரிமோட் இல்லாம கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இந்த ஃபேனை நாங்க முதல்ல பண்ணும்போது ரிமோட் இல்லாத மாடலை நாங்க கொண்டு வரல. இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கெல்லாம் போனோம்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ரிமோட் இல்லாத மாடல் தான் எங்களுக்கு வேணும், பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் ரிமோட் இல்லாம ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுங்க, ரிமோட்டை வந்து தொலைஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி சரி அதையும் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஒரு வினோதமான வழியில பண்ணியிருக்கோம் நாங்க. இப்ப எங்களோட ஷோரூம்ல யாராவது வந்து கேட்டாங்கன்னா வந்து கேட்பாங்க, ரிமோட் தொலைஞ்சு போச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு நாங்க முதல்ல இப்படிதான் கொஞ்சம் குறும்புத்தனமா பதில் சொல்லுவோம். ரெகுலேட்டர் உடஞ்சிருச்சுன்னா என்னங்க சார் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வா போயிடும், இது என்ன சூப்பர் ஃபேனுங்கிறாங்க, அப்புறம் அந்த ஃபேன் மாதிரி அதுல இருக்கிற ப்ராப்ளம் இதுலயும் இருக்கு அப்படின்னு. ஆனா சூப்பர் ஃபேன்ல அந்த மாதிரி இல்லை, ரிமோட் இல்லாமையும் நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும். அப்பவும் ரெகுலேட்டர் வேண்டியதில்லை. இப்ப சாதாரணமா இந்த X1ங்கிற மாடல்ல வந்து ரிமோட் இருக்கு. நீங்க ரிமோட்டை எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க, இப்ப உங்களுக்கு ஸ்பீட் சேஞ்ச் பண்ணோம், அது எங்கேயோ அதை கண்டுபிடிக்க முடியல. ரெகுலர் ஆன் ஆஃப் சுவிட்சே நம்ம வந்து மல்டிபிள் டைம் டாகிள் பண்றதுனால ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப சாதாரணமா எந்த ஒரு சூப்பர் ஃபேன்லயுமே நீங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஃபேனை ஆன் பண்றதுக்காக வால் சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா கடைசியா எந்த ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்ததோ அந்த ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் ஸ்பீட்னு இருக்கும். நம்ம எப்பவும் 3வது ஸ்பீட்ல தான் ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ஸ்பீடு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா சாதாரண ஃபேன் மாதிரியே ரெகுலேட்டர்ல நீங்க எப்படியும் ஒரு இதை செட் பண்ணிருப்பீங்க, வெறும் ஆன் மட்டும்தான் பண்ணுவீங்க. சூப்பர் ஃபேனும் அதே மாதிரி வேலை செய்யும். ஆன் பண்ணீங்கன்னா எப்பவும் நீங்க கடைசியான 3வது ஸ்பீட்ல ஓடிட்டு இருந்தீங்கன்னா அதே ஸ்பீட்ல ஓடும். அதுக்கப்புறம் ஸ்பீடை மாத்தணும்னா மட்டும் நீங்க ஆன் ஆஃப் சுவிட்ச்ல டாகிள் பண்ணலாம் அல்லது ரிமோட்ல கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் விலையும் குறைச்சு பண்ணணுங்கிறதுனால இந்த X7ங்கிற மாடல்ல ரிமோட் வேலை செய்யாது. அது வந்து ரிமோட் இல்லாம ஆப்ரேட் பண்ற மாடல். ஆனா சூப்பர் ஃபேனோட எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கு. மற்ற அந்த வைட் வோல்டேஜ் ரேஞ்சில் ஆப்ரேட் பண்றது, லோ வோல்டேஜ்ல ஒர்க் பண்றது, எனர்ஜி சேவிங், அந்த எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கு. ரிமோட் மட்டும் இந்த X7ல கிடையாது. இதுலயும் வந்து வேற ஒரு 6 விதமான கலர் இருக்கு. இந்த கலர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேன்ல வந்து நாங்க ரொம்ப வித்தியாசமான கலர் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபேன்னா ஒயிட் இருக்கும், இல்லாட்டி ப்ரௌன் தான் இருக்கணுங்கிற மாதிரி இது. அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து ஒரு வித்தியாசமான கலர் ஃபேனையும் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். அதை ஏன் வந்து இந்த 2 கலர் தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கணும்னு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதுலயும் இன்னொன்று கவனிச்சு பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேன்ல எப்பவுமே மோட்டர் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், லீவ்ஸ் மட்டும்தான் வேற கலர்ல இருக்கும். அது என்ன காரணம்னா இப்ப இந்த பியூர் ஒயிட்ல இருக்கும் சூப்பர் ஃபேன். பொதுவா மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பியூர் ஒயிட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா மோட்டர் வந்து ரொம்ப சூடாகும் போது அந்த ஒயிட் கலர் வந்து பழுப்பு ஆயிடும். அதனால அவங்க கலர் கொடுக்கறதே பழுப்பு கலர் கொடுத்துருவாங்க, ஆஃப் ஒயிட், கிரீன் அப்படின்னு தான் ஃபேன் வரும். பியூர் ஒயிட் ஃபேன் வந்து சில மேனுஃபேக்சரர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்களும் எந்த தைரியத்துல கொடுக்குறாங்கிறது தெரியல எனக்கு.
ஆனா சூப்பர் ஃபேன் வந்து நாங்க பியூர் ஒயிட்ல கொடுக்குறோம். நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க வால் எல்லாம் என்ன கலர்ல பெயிண்ட் பண்ணாலும் ரூஃப் வந்து எப்பவுமே ஒயிட்ல தான் இருக்கும். ஸோ அந்த ரூஃபோட மேட்ச் பண்ணணுங்கிறதுனால நாங்க இந்த பியூர் ஒயிட் கொடுத்துருக்கோம். எப்படியும் ரன் ஆகும்போது உங்களுக்கு பிளேட்ஸோட கலர் தெரியாது. அதனால மேல பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் நல்ல ரூஃபோட மேட்ச் ஆகிருக்கும். இது சூப்பர் பி சீரீஸ்ங்கிறது 1400 mm. இது வந்து ஒரு 13x13 சைஸ் இருக்கிற ரூம் இல்ல பப்ளிக் பிளேசஸ் லார்ஜ் ஹால்ஸ்ல இது யூஸ் பண்ணலாம். இதுலயும் வந்து ரிமோட் இல்லாத மாடல் இருக்கு. இதுலயும் ஒரு 6 கலர்ஸ் இருக்கு. இந்த ரிமோட்டை பத்தி நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம கிட்ட ரெகுலேட்டர்ல இருக்கிற மாதிரியே 5 ஸ்பீட்ஸ் இது பண்ணலாம். இந்த ஸ்பீட்ஸ் சூப்பர் ஃபேனை பத்தி பேசும்போது கவனிச்சீங்கன்னா ஸ்பீட் கன்சிஸ்டண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவும் 120 RPM, செகண்ட் ஸ்பீட்னா 190 RPM. ஒரு பிளஸ் மைனஸ் ஒரு 5 RPM